அலோயிஸ் ஒட்டோவாவால கம்போஸ் பண்ணப்பட்ட பசில் இப்ப ஒயிட் டு பிளே. பிளாக் பாத்தீங்கன்னா அவருடைய இந்த பானை வந்து ப்ரோமோட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த இடத்துல ஒயிட் ஃபர்ஸ்ட் கிங் C7 பிளே பண்றாரு. ரூக் A5 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். அதனால இப்ப கிங் டெக்ஸ் நைட் தான் பிளே பண்ணி ஆகணும். கிங் D7 திருப்பி நம்ம ரூக் A5 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். சப்போஸ் கிங் C5 வராருன்னு வச்சுக்கோங்க. ரூக் C8 செக் தரலாம். கிங் வந்து B5 வராருன்னா நம்ம B5 ஒரு செக் தரோம். கிங் விலகினதுக்கு அப்புறமா நம்ம ரூக் B1 பிளே பண்ணி இந்த பானை வந்து சூப்பரா ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால கிங் வந்து திருப்பி D5க்கு போறாரு. இப்ப நம்ம ரூக்க வந்து F8ல போட்டுறோம். பிளாக் வந்து குயினை ப்ரோமோட் பண்றாருன்னு G4 பிளே பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரூக் F5 செக்மேட் வந்து ரிட்டர்ன் பண்றோம். அவர் வந்து n% தான் பிளே பண்ணி ஆகணும். இப்ப இந்த குயினே போய்டும். ஓகேங்களா? ஆனா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக் வந்து இந்த பானை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ஒயிட் வந்து ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலயும் பிளாக் வந்து ஸ்மார்ட்டா அவருடைய பானை வந்து புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல G4 பிளே பண்ணிக்கலாம். இப்ப ரூக் F5 செக்மேட் பாத்தீங்கன்னா அன்ஸ்டாப்பபிள். ஆனால் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் குயினை ப்ரோமோட் பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்ம G4 பிளே பண்றோம். நீங்க வந்து n% தான் பிளே பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் குயின் பிளே பண்ணிக்கலாம். இதுல ஒயிட் வந்து கேம் ஃபினிஷ் பண்ணிடலாம்.